அன்பர்களுக்கு வணக்கம். அறம்பாடி சித்தர் பாடல் எண் 56 பார்ப்போம். ஒவ்வொரு பருவங்கள் தோறும் கால மாறுதலுக்கு ஏற்றபடி ஒவ்வொரு நாட்டில் உள்ள பறவைகள் ஒவ்வொரு வெளிநாடுகளுக்கு கூட்டம் கூட்டமாக வந்து தங்கியிருந்து அந்த காலம் முடிவுற்ற பின்பு தங்கள் நாடுகளுக்கு திரும்புவது நாம் அறிந்த ஒன்று. நம் நாட்டில் பயிரிடப்படும் பயிர்களின் விளைச்சல்களை கொத்தி தின்று தங்கள் வயிறு நிரப்பிக் கொள்ளும் பறவைகள் கூட்டத்தை நாம் கண்டிருக்கிறோம். அதை போலவே நம் நாட்டில் உள்ள வளங்களை கொள்ளையடித்து அபகரித்து செல்வதற்கு ஏற்கனவே பல காலமாக ஒவ்வொரு அரசர்கள் படையெடுத்து நம் நாட்டு செல்வங்களை எல்லாம் அள்ளிச் சென்ற கொடுமைகளை அனுபவித்தவர்கள் நம் முன்னோர்கள். அந்த வரலாறுகளையும் அந்த வரலாறுகளில் நடைபெற்ற செல்வமிக்க உலகிலேயே மிக விலை உயர்ந்த வைரம், வைடூரியங்கள், மாணிக்கங்கள், இன்னும் பல வகையான நவரத்தினங்கள் அந்நிய நாடுகளின் கிரீடங்களில் அலங்கரிப்பதையும் பல நாடுகளின் அருங்காட்சியகங்களில் காட்சி பொருளாக வைத்து வெளிநாட்டினர் அனுபவிப்பதையும் நாம் நம் காலத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது இந்த கலிகாலத்தில் நம் இந்திய தேசத்துக்கு உள்ளேயே வட தென் என்ற பாகுபாட்டால் வடநாட்டினர் நம் தென்னாட்டிற்குள் புகுந்து பலவிதமான வணிகங்களை செய்து நம் நாட்டினரையும் பண ஆசைக்கு அடிமைப்படுத்தி இங்குள்ள மக்களின் உழைப்பின் வருமானங்களை வளங்களை நம் நாட்டை பல இடங்களை ஆக்கிரமித்து வாழும் வட மாநிலத்தை சேர்ந்தவர்களை பார்க்கிறோம். அவர்களுடைய இந்த வளர்ச்சி நம் நாட்டினுடைய அனைத்து உயிரோட்டத்தையும் தடுத்து ஆட்கொண்டு விடுமோ என்று உலகமே பயப்படும் அளவிற்கு இருக்கிறது என்கிறார் சித்தர். பருவங்கள் பொய்த்து போகாமல் அந்தந்த காலத்திற்கு ஏற்ப மழை பெய்து பயிர்களுக்கு வளம் சேர்த்து அதிக விளைச்சலை கொடுத்தாலும் இதை அறுவடை செய்து நாம் முன்ன வழியில்லாமல் போய்விடுமே. நம் உடலுக்கு வலு சேர்க்கும் இரத்தத்தில் விஷம் கலந்த மருந்துகளை கலந்து அந்த விஷங்களை அறுவடை செய்யும் ஆச்சரியத்தை இக்காலத்தில் காண்கின்றேன் பரம்பொருளே என்கிறார் சித்தர். வடநாட்டு வணிகர் எல்லாம் நம் நாட்டில் புகுந்து பொன்வாரி பொருள் குவித்து செல்வ வாழ்க்கை வாழும் இக்காலத்தில் நம் ஐயன் கல்கிநாதன் வயிற்றுக்கு உணவு இல்லாமலோ அல்லது நம் ஊழ்வினையை தானேற்றுக் கொண்டதால் ஏற்பட்ட துன்பத்தாலோ கல்கிநாதனுடைய வயிறு அரை பசியோடு இருப்பதை காண்கிறேன். இந்த துன்பங்கள் எல்லாம் ஆயிரமாக கல்கிநாதன் சுமந்தாலும் இவ்வுலகத்துக்காக அதை ஏற்று தொடர்கிறான் கல்கிநாதன். இந்த துன்பங்கள் எல்லாம் கல்கிநாதரின் வருகைக்கான அடையாளம் என்று சொல்லி அடியேன் நாட்டு மக்களை எச்சரிக்கிறேன் என்கிறார் சித்தர். அகிலத்தை காக்க வந்த உன்னை ஆண்டி நிற்கும் பஞ்சத்தை கண்டுதான் நிலை குலைந்து போனதாக சொல்லுகிறார் சித்தர். துன்பங்கள் ஒன்றாய் இரண்டா, ஓராயிரமா, ஈராயிரமா? குடும்பங்கள் வாழும் இல்லற தன்மையெல்லாம் மக்களின் மனம் மாறி தடம் புரண்டு தங்கள் தங்கள் கணவனே கண் கண்ட தெய்வம் என்றிருந்த நிலைமையை இக்கலிகாலம் மாற்றி கணவனையும் விட மாற்றானே மேல் என்ற நிலைமையில் தங்கள் துணைகளை விட்டு புருஷனை விட்டு அரசனை நம்பிய கதையைப் போல் பணத்துக்காக அடிமைப்பட்டு அடுத்தவன் பின்னால் துள்ளித் திரியும் பெண்கள் அதிகமாகிவிட்டது. சொல் மன்றங்கள், கவிதை மன்றங்கள், பாட்டுக்கு பாட்டு மன்றங்கள், பட்டி மன்றங்கள் போன்றவற்றில் பண்பாடுகளை பற்றிய பேசிய கால சூழ்நிலை மாறுபட்டு அடுத்தவன் மனைவியை கவர்ந்து நிற்கும் ஆண்களின் கூட்டமும் அதிகமாகிவிட்டது. சாலைகள் தோறும் ஆங்காங்கே பொன் பொருளுக்காக தங்கள் மானத்தை விற்று விலை பேசி திரியும் கன்னியர்கள் கூட்டத்தை கண்டு வேதனையில் இப்பாடலை பாட வந்தேன் என்கிறார் சித்தர். வீரத்தின் சின்னமாக தங்கள் கயல்விழிகளால் தவறான ஆடவரை பார்த்து வில்லம்பு எய்ததை போன்ற மென்மையான வீரப்பெண்களை இன்று காண முடியவில்லை என்று ஞானியர்கள் கலங்கி நிற்பதை கண்டேன் என்கிறார் சித்தர். கெடாத மனதையும் கெடுக்க வைக்கும் கள்ளுண்டதைப் போல மயங்க வைக்கும் கனி இதழ் வஞ்சியரின் வலைக்கு இலக்காகாமல் விலக்கி அந்த ஆசைகளில் இருந்து எங்களை விலக்கி எங்கள் உள்ளங்களை நிலை கொண்டு காக்கும் இறைவா பரம்பொருளே அறம் காக்கும். நல்லவர்கள் அனைவரையும் எந்த துன்பமும் அவர்களை அண்டாது துன்பங்கள் அகன்றோட உன் திருவடிகளை பணிந்தோர்க்கு கடும் வாழ்வு கரைந்து ஓட இனியும் காலம் தாழ்த்தாமல் கண் திறப்பாய் இறைவா பரம்பொருளே என்று கண்ணீர் விட்டபடி மன்றாடுகிறார் சித்தர். இந்த அவல நிலைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து பூ உலகை காக்க தூய்மையான கல்கிநாதன் இவ்வுலகுக்கு தலைமை பொறுப்பேற்று தூய்மையின் சின்னமான வெள்ளை கொடியுடன் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற ஒருமைப்பாடோடு அரசாளும் ஒப்பில்லா காட்சியில் என் ஞான கண்ணால் காட்சியாக காண்கிறேன். அந்த நேரம் வந்த பிறகு நான் இனி கண் உறங்கி போனாலும் கவலைப்பட மாட்டேன் இறைவா. உன் அருளோடு நான் சொன்ன இந்த அருள் வாக்கு பாட்டெல்லாம் இவ்வுலகத்தில் உண்மையாய் நடக்கப் போகுதையா. இது பொய்யாகாது. முன்னோர்கள் உரைத்த தீர்க்க தரிசனங்களும் பொய்யாக்காது. ஐயா, உலகத்தின் ஒளி விளக்கே இந்த அறம்பாடிக்கு அருள் செய்ய வேண்டும். அந்த அருளை நீ எனக்கு தர உனக்கு கடன் உண்டு. செவ்வேளாக நீ இருக்கிறாய் என்ற முழு நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். இந்த அகிலத்தில் ஆதவனான கல்கிநாதன் உதித்திடும்
திரிலோக உத்தரவை எல்லாம் அறிந்த ஞானியர்கள், வாழ்கோவில் அமைந்த கோவிலில் உறைந்து காத்து நிற்கும் மூக்குத்தி அன்னை, பகவதி தாயின் அரும்பெரும் சொத்தாய் எம் ஐயன் கல்கிநாதன் சுடர்விட்டு எழுந்து நம்மை காப்பான் என்பதை 14 உலகமும் அறிய எம்பெருமான் இறைவா நீயும் அறிய உன்னால் நானும் இதை அறிந்து கொண்டேன். பரம்பொருளே என்கிறார் அறம்பாடி சித்தர். வணக்கம் அன்பர்களுக்கு வணக்கம். ஆரம்பாடி சித்தர் பாடல் எண் 57 பார்ப்போம். எந்த துறைகளிலும் முழுமை பெறாமல் அரை கிணறு கூட தாண்ட முடியாமல் கிணற்று தவளைகளான பலர் எல்லாம் அறிந்த விற்பனர்களைப் போல ஆளுபவரிடமிருந்து பரிசுகள் என்ற போர்வையில் பொற்கிழிகளை பெற்று புறையோடிப்போன எண்ணங்களோடு பிறை சந்திரன் என்ற பெயரோடு அற்பர்களுக்கு இடம் கொடுக்கின்ற தற்காப்பு கலை என்ற பெயரில் சிக்கலில் மக்களை சிதைக்கும் எண்ணங்களோடு கைகோர்த்து கொண்டு வாழும் உன் மத்தர்கள் வேங்கையாக எழுந்து நிற்கும் கல்கிநாதனை வீழ்த்த பல வினைகளை செய்தும் அவைகளில் விழுந்து விடாது. வஞ்சக வேடுவன் ஒருவன் விரித்த வலையிலும் அகப்படாமல் அறுத்தெறிந்து அந்த நஞ்சக துரோகிகள் வியக்கும் வண்ணம் வீர நெஞ்சத்துடன் இந்த போரில் களம் சென்று வென்று நிற்பான் கல்கிநாதன் என்கிறார் சித்தர். உலக மக்களே, இவ்வுலகம் எங்கும் வளம் செழிக்க எம் அகம் குளிர மக்கள் நெஞ்சமெல்லாம் வசந்தம் பூத்து குலுங்க ஈடற்ற நலத்தோடு கல்கிநாதன் உயர்ந்து வர நாம் அடித்தளமிடுவோம். மேலுலக பொன்வாழ்வை துறந்து நம்மை காக்க பல கலைகளையும் தன்னகத்தே அடக்கி எல்லாம் வல்ல இறைவனின் அனைத்து சித்திகளையும் பெற்று கூத்தன் என்ற சிவபெருமானின் ஏட்டிலே எழுத கொள்ளாத அனைத்து வல்லமையும் பெற்று இயற்கை என்ற மாபெரும் கொடையை இவ்வுலகத்திற்கு தந்து அஷ்டமா சித்திகள் அத்தனையும் தன் நகத்தே கொண்டு இவ்வுலகை காக்க வந்த இப்பெருமான் கல்கிநாதன் எங்கு தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாத அருவத்தில் அருவமாக உருவத்தில் உருவமாக வெள்ளுடை தரித்த வேந்தனாக தன் உடலோடு மறைந்த வள்ளல் பெருமானைப் போன்று தான் நினைத்த மாத்திரத்தில் மறைந்து நின்று பெற்ற அஸ்திரங்களை கலி என்ற துஷ்ட சக்திகளின் ஆக்ரோஷங்களை அடக்கி ஒடுக்கிடுவான் எம் ஐயன் என்கிறார் சித்தர். இல்லற ஆசையின்றி இறையன்பமே மேலோங்கிய எண்ணத்துடன் மனித உடலில் வந்த பின்னும் ஐம்புலன்களை அடக்கி இந்த அரவாணன் என்ற சுத்த வெள்ளைபிரான் அமருமிடம் அகத்தியர் தவம் இருந்த அருள்மலையாக நான் கண்டேன். அகத்தியர் மலை பொதிகை மலை என்ற மேற்கு தொடர்ச்சி மலைக்கு உட்பட்ட ஒரு மலைப்பகுதியாக இருக்கும் என்பதை அறம்பாடி சித்தர் இப்பாடலில் இருப்பிடத்தை மறைமுகமாக சொல்கிறார். தான் அமருமிடம் பெரும் வரை என்ற இயற்கை சூழ் வடிவமைந்த இடத்தில் தமிழ் இலக்கிய காப்பியங்களுக்கு உகந்த இடமாக இருக்கும் என்பதையும் அறம்பாடி சித்தர் சொல்கிறார். தான் இருக்கும் இடமெல்லாம் தான் செல்லும் இடமெல்லாம் ஒளி வீசி பொய்களை அகற்றி மெய் வளர்க்க மனிதர்களை சித்தம் அறியச் செய்யும் செம்மலாக கல்கிநாதன் இருப்பான் என்கிறார். மண்ணாசை கொண்டோரை மண் விழுங்கி ஏப்பம் விடும். இதை நாம் வாழும் காலத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரேல், காசா, ரஷ்யா, உக்ரைன் போர்கள், அந்த போர்களுக்கு தூபமிடும் அமெரிக்கா போன்ற நாடுகள் மண்ணாசையின் காரணத்தினால் லட்சக்கணக்கான மக்களை உயிர் பலியிடும் அவல நிலையை இக்காலத்தில் நாம் காண்கிறோம். பெண்ணாசை கொண்டோரே பேரிழப்பு தேடி வரும். பொன்னாசை கொண்டோரை இப்பூமி அதல பாதாளத்தில் பூகம்பம் என்ற பூமி வெடிப்பால் விழுங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இவற்றுக்கெல்லாம் மாறாக ஈசன் திருவடி கிடைத்தால் போதும் என்று ஈடில்லா அறம் காத்து வாழ்க்கையில் எவ்வித ஆசா பாசங்களுக்கும் இடம் கொடுக்காமல் வாழ்கின்ற உத்தமர்களை இந்த உலகம் விட்டுவிட்டாலும் மேலுலகம் என்ற நல்வீடு அவர்களுக்காக என்றுமே திறந்திருக்கும், கைவிடாது. அவர்களுக்கு நல்விடுதலை தந்து மறுபிறவி இல்லாமல் காப்பான் நலீசன். இந்த மண்ணுலகை எல்லாம் தன் ஆட்சியில் தர்மம் என்ற மனம் பரப்பும் குணக்குன்றாக எந்நாடும் தன்னாடே எல்லா மக்களும் தன் மக்களே என்ற தலைமை பண்புடன் அரசாட்சி புரிய கல்கிநாதனை கணம் செய்து அருள் புரிக எம்பெருமானே என்கிறார் சித்தர். நாம் பிறந்த இம்மண்ணின் தன்மானம் காத்து உண்மை நேர்மை சத்தியம் தர்மம் என்ற இயல்பான ஞானம் பூத்து நிற்கும் பொன்மன செம்மலான கல்கிநாதன் இவன் என்று அறிந்தும் கல் மனத்தோடு அழித்து எரித்துவிட வல்லூறுகள் என்று மும்மலங்கள் ஊறிய அனைத்து மத மூடர்களும் இம்மண்ணின் மனம் மாறாத செம்புலமான தென்னகத்தில் முளைத்த கற்பகத்தரு இந்த கல்கிநாதன் என்று அறிந்தும் தங்கள் நோக்கம் நிறைவேறாமல் போன வஞ்சகர்களின் நிலையை என்னவென்று சொல்வது? எல்லா இன்னல்களையும் அகற்றி எங்களை இயக்கும் எம்பெருமானே இறைவா என்கிறார் அறம்பாடி சித்தர். வணக்கம்.